10th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 3ல எக்ஸசைஸ் 3.2ல ஃபர்ஸ்ட் சம் நம்ம பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த ஜிசிடி. Find the GCD of the given polynomials. First sum, x power 4 plus 3x cube minus x minus 3. Next, comma, x cube plus x square minus 5x plus 3. சம்ம சால்வ் பண்ணும்போது என்ன பண்ணிடுவோம், எப்பொழுதும் போல் கொஸ்டினை தூக்கி எழுதிடுவோம். இங்கே ஒரே ஒரு சின்ன ட்விஸ்ட் பண்ணியிருக்கோம். f of xல் x பவர் 4 இருக்குது ப்ளஸ் 3x க்யூப் இருக்குது ப்ளஸ் நீங்கள் நெக்ஸ்ட் பாருங்களேன் 4 3க்கு அப்புறம் 2ன்னு வரணும். ஆனால் கொஸ்டினில் அவங்க 1ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம அதுக்காக அந்த 2க்கு என்ன நம்பர் கொடுக்குறோன்னா 0. ஏன்னா எந்த வேல்யூ இல்லைன்னா அதுக்கு நம்ம என்ன கொடுத்துக்கலாம், 0x ஸ்கொயர்டுன்னு கொடுத்துருக்கோம். மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3. நெக்ஸ்ட் ஜி ஆஃப் எக்ஸ். ஜி ஆஃப் எக்ஸ்னா எக்ஸ் கியூபு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 3. இந்த இடத்துல ஏன் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு இப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா, எஃப் ஆஃப் எக்ஸ்னாவே எப்படிங்க கண்டுபிடிக்கிறதுன்றதை நீங்கள் நினைப்பீங்க. இங்கே எது ஹையஸ்ட் பவர் இருக்கோ அது எஃப் ஆஃப் எக்ஸ், லோயஸ்ட் பவர் எது இருக்கோ அது ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்குவோம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸை எங்கே எழுதணும் டிவிஷன்லேன்னு பார்த்தீங்கன்னா, டிவிஷனில் நம்ம உள்ளே எழுதுவோம். ஏன்னா ஹையஸ்ட் பவர் எது இருக்கோ அதை உள்ளக்கு எழுதிக்கணும். எது லோயஸ்ட் பவர் இருக்கோ அதை என்ன பண்ணிக்கணும்ப்பா, வெளியே எழுதிடணும். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, உள்ளே எழுதியிருக்கிறதுல ஃபஸ்ட்டு பாருங்கள், டிவிஷனில் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 3x க்யூபு ப்ளஸ் 0x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3. இந்த இடத்துல ஏன் 0 போட்டிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுதா? ஏன்னா 4 எக்ஸ் பவர் 4 வந்திருக்கு, இங்கே எக்ஸ் பவர் 3 வந்திருக்கு, இங்கே எக்ஸ் பவர் 2 வரணும். கொஸ்டினில் இல்லாதனால நம்ம வேல்யூ வந்து 0ன்னு கொடுத்துருக்கோம். வெளியே ஜி ஆஃப் எக்ஸ் எடுத்து எழுதிட்டேன். எக்ஸ் கியூபு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 3. இங்கே ஃபஸ்ட்டு நம்பரை நம்ம என்னைக்கு நோட் பண்ணணும். இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் பவரோட 4 இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸ் பவரில் 3 இருக்குது. இங்கே இந்த நம்பரும் இன்னொரு வரக்கூடிய ஆன்சரும் சேமாக இருந்தால் தான் கேன்சல் பண்ணும்போது என்ன கிடைக்கும், 0ன்னு கிடைக்கும். அப்போ இங்கே எக்ஸ் க்யூப், இங்கே எனக்கு எக்ஸை போட்டுருங்க, வேலை முடிஞ்சு போச்சு. கோஷியன்ட்டில் போட்டாச்சு. எக்ஸ் க்யூப் இன்ட்டு எக்ஸு எக்ஸு 4 முடிஞ்சிருச்சா? இதை நம்ம மனப்பாடம் பண்ணுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த நம்பர் சேமாக வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் பண்ணிக்கலாம். இங்கே அப்புறம் வந்து பாருங்கள், இந்த எக்ஸால் இந்த எக்ஸப் இருக்குங்க. இங்கே என்ன சைன் இருக்கோ அதை அப்படியே போட்டுருங்க. ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு எக்ஸ் எக்ஸு க்யூபு. நெக்ஸ்ட் இங்கே ப்ளஸ், இங்கே பாருங்கள் இது ப்ளஸ்ஸு, இந்த சைன் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ். அப்போ மைனஸ் சைனை தான் நம்ம போடணும். இங்கே 1 5 ஆர் 5 5 அப்படியே எழுதிடுங்க. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸு ஸ்கொயர்டு. நெக்ஸ்ட் சைன் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு. என்ன நம்பரு 3. 3னா அதுக்கு பக்கத்தில் எக்ஸோட பெருக்கிறதுனால எக்ஸை நான் போட்டேன். இந்த இடத்துல நம்ம என்னப்பா பண்ணுவோம், சைனை சேஞ்ச் பண்ணுவோம். இங்கே ப்ளஸ்ஸுனா இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ்ஸுனா இங்கே மைனஸ், இங்கே மைனஸ்னால் இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே ப்ளஸ்ஸுனா இங்கே மைனஸ். ஏன் சைனை சேஞ்ச் பண்ணுறோன்னா, நம்ம ஃபஸ்ட்டு நம்பரை கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு என்னவா வரணும், 0 வரணும். அப்போ கேன்சல் பண்ண இங்கே என்ன வருதுப்பா, 0 வருது. நெக்ஸ்ட் இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸு. அப்போ 3ல் ஒரு 2 வந்து பார்த்திங்கன்னா, சாரி 3ல் 1 போயிடுச்சுன்னா 2. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் க்யூப், இங்கேயும் எக்ஸ் க்யூப். அப்படியே என்ன பண்ணிடலாம், எக்ஸ் க்யூபை இறக்கிடலாம். இறக்கியாச்சு. பெரிய நம்பரோட சைன் தான் இங்கே இருக்கணும், அதையும் மறந்துடக்கூடாது. அடுத்து இங்கே ப்ளஸ்ஸு இங்கே ப்ளஸ்ஸு. ப்ளஸ்னால் என்ன பண்ணுவோம், அப்படியே தூக்கி எழுதிடுவோம் ஆன்சரை. அப்போ பெரிய நம்பரோட சைன் இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் இருக்குது. இங்கே மைனஸ் தான் இருக்குது. ஆனால் நம்ம சைனை சேஞ்ச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை நீங்கள் பார்க்கணும். அதில் மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு மிஸ்டேக் வந்துடும். அப்போ ப்ளஸ் போடுங்க. இந்த 5x ஸ்கொயர்டை அப்படியே இறக்கிடுங்க. அடுத்து இங்கே வந்து பார்த்தா மைனஸ் சைன் இருக்குது. மைனஸ் சைன்னா இங்கேயும் மைனஸு இங்கேயும் மைனஸு. சைன் சேஞ்ச் பண்ண தான் பார்க்கணும், வேறு எதையும் பார்த்துறாதீங்க. இங்கே மைனஸு இங்கேயும் மைனஸு. அப்போ 3 + 1 4. அப்போ என்ன 4ன்னு பார்த்தா -4. இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது. எக்ஸ் எழுதிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதை கோஷியன்ட்டில் நம்ம அடுத்து யாரோட பெருக்கணும்னு பார்க்கணும். இங்கே என்ன நம்பர் இருக்குது, 2 இருக்குது. இந்த ஆரம்பத்திலே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், இந்த இடத்துல சேமாக வந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், அடிக்க முடியும். அப்போனா இங்கே 2 இருந்தால் இங்கே மேலே என்ன பண்ணிக்கணும், 2 போட்டுக்கணும். இதுக்கு முன்னாடி என்ன சைன் இருக்குது, ப்ளஸ் இருக்குது. அப்போ இங்கேயும் ப்ளஸ் போட்டு 2 போடுங்க. அப்போ 2x க்யூபு 2x க்யூபு வந்துருச்சா? இதோட நான் பெருக்கிறேன். பெருக்கும்போது எனக்கு 2 1 2 is 2. இங்கே எதுவுமே நம்பர் இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். 1 2 is 2. 2வை போட்டேன். இங்கே எக்ஸ் க்யூபை அப்படியே இறக்கிடுங்க. ப்ளஸ்ஸு இங்கே என்ன சைன் இருக்கோ அதை தான் நீங்கள் கொடுக்கணும். ப்ளஸ்ஸு 1 2 is 2. அந்த எக்ஸ் ஸ்கொயர்டை அப்படியே இலக்கிடுங்க. முடிஞ்சாச்சு. அடுத்து 5 2s are 10. என்ன 10, -10. 5 2s are 10. என்ன 10னா -10. எக்ஸ் அப்படியே இறக்கிடுங்க. அடுத்து 3 2s are 6. என்ன 6,
+6 இங்கே பாருங்களேன், நான் இதில் ஒன்று தப்பு பண்ணிட்டேன். இந்த -3 நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகும்போது என்ன பண்ணிடணும், இறக்கிடணும். அதை மறந்துடவே கூடாது. அந்த -3 இறக்கிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் நான் டிவிஷன் பண்ண போகிறேன். இதில் வந்து பாருங்கள், சைன் என்ன பண்ண போகிறோம், சேஞ்ச் பண்ண போகிறோம். இங்கே ப்ளஸ்னா இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ்னா இங்கே மைனஸ், இங்கே மைனஸ்னா ப்ளஸ்ஸு, இங்கே ப்ளஸ்னா மைனஸ். இப்போ இங்கே பாருங்கள், இந்த 2x³ இந்த 2x³ கேன்சல் பண்ணுறேன். இது ப்ளஸ் சைன், இது மைனஸ் சைன் அடித்தா கேன்சல் ஆகுது. அப்போ 0 வந்துருச்சு. ரிமைண்டர் யார் யார் இருக்காங்களோ அதெல்லாம் நம்ம தூக்கி எழுதினா மட்டும் போதும். இப்போ 5ல் இது என்ன சைனு, மைனஸ், இது ப்ளஸ். 5ல் 2 போயிட்டா 3 இங்கே என்ன இருக்குது, x². அடுத்து இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ். என்ன சைன் பெரிய நம்பருக்கு இருக்கோ அந்த சைனை தான் நம்ம இங்கே போடணும். இந்த -10 இருக்குல்ல மேம், நீங்கள் அதை போட்டிங்கன்னா நான் அந்த சைனை சேஞ்ச் பண்ணியிருக்கேனே, அந்த சைனை தான் நீங்கள் போடணும். அப்போ 10ல் 4 போயிடுச்சுன்னா 6x. அடுத்து இங்கே மைனஸ், இங்கேயும் மைனஸ். அப்போ மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். 6 இது வந்து 3 6 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 9. என்ன 9 பெரிய நம்பரோடது, சைன் என்னது, மைனஸ். ஏன்னா ப்ளஸ் இங்கே 6 இருக்கா, இங்கே பாருங்கள் சைன் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அப்போ அது மைனஸ். அப்போ மைனஸ் சைனை தான் நீங்கள் போடணும், வெளியே வேறு எதுவும் போட்டக்கூடாது. இப்போ இந்த மைனஸ் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். 6 + 3 9 போட்டாச்சா, முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு ரிமைண்டர் வரும்போது 0ன்னு வரணும். பட் இங்கே நம்மளுக்கு டிவிசரில் வந்து அந்த மாதிரி வரலை. அப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே 3x² + 6x - 9 வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்ப்பா, அதில் இங்கே பாருங்கள், முதல்ல நான் இதை எழுதிக்கிறேன். 3x² + 6x - 9. இதில் 3 காமனாக வெளியே எடுத்துருவோம். 3 என்ன பண்ணிடலாம், காமனாக வெளியே எடுத்துடலாம். அப்போ 1 3 is 3. அப்போ x² மட்டும் எழுதிக்கங்க. x² ப்ளஸ் 2 3s are 6. அப்போ 2x. 3 3s are 9. இப்போ நம்மளுக்கு என்ன வரலை, 0ங்கிற ரிமைண்டர் வரலை. இந்த 3 நான் வந்து என்ன பண்ண முடியாது, நான் வந்து டிவைசர் பண்ண எடுத்துக்க முடியாது. 3 விட்டுருங்க. ரிமைண்டர் இந்த இது இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். என்ன பண்ண போகிறோன்றதை பாருங்கள். நம்மளுக்கு ரிமைண்டர் 0 வர வரைக்கும் நம்ம இதை என்ன பண்ண போகிறோம், கண்டினியூவாக கொண்டு போக போகிறோம். அப்போ என்ன பண்ணலாம், இந்த ஜிசிடியில் எனக்கு இங்கே கிடச்சிருக்கு இல்லையா, இந்த ஃபைனலாக இந்த கிடச்ச இந்த நம்பரை நான் வெளியே எழுத போகிறேன். x² + 2x - 3. இங்கே g(x)ன்னு ஒன்று எடுத்தோம் பார்த்தீங்களா, g(x)ன்னு ஒன்று எடுத்தோம்ல, வெளியே போட்டிருக்கோம் இல்லையா, இவங்களை தூக்கி உள்ளே எழுத போகிறோம். என்னது, x³ + x² - 5x + 3 எழுதியாச்சா. என்ன பண்ணோம், இங்கே g(x) உள்ள f(x)ல் கண்டுபிடிச்ச ஃபைனல் வேல்யூ வச்சு நான் என்ன பண்ணியிருக்கேன், வெளியே எழுதிட்டேன், டிவிஷனுக்கு வெளியே. இப்போ நம்ம g(x) என்ன பண்ணியிருக்கேன், உள்ளே எழுதியிருக்கேன். இப்போ இவங்களை நம்ம என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம். எப்படி மல்டிப்ளை பண்ண போகிறோம்னு பாருங்கள். இங்கே என்ன இருக்குது, x³ இருக்குது, இங்கே x² இருக்குது. ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன், இந்த நம்பருக்கு தகுந்தாப்பில் நம்ம எடுத்துக்கணும். இந்த நம்பர் எத்தனை இருக்குன்னா 3 இருக்குது. அப்போ இன்னும் ஒரு x வேணும், ஒரு x போடுங்க. ஒரு x போட்டேன்னா அப்போ x² × x³ வந்துருச்சா, x³ வந்துருச்சு. இந்த x-ஆல் இதையும் பெருக்குங்க. 1 2 is 2. என்ன 2 + 2 x². அடுத்து மைனஸ். அப்போ 1 3 is 3x முடிஞ்சிருச்சா. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம், சைனை சேஞ்ச் பண்ண போகிறேன். ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ், இங்கே மைனஸு ப்ளஸ்ஸு. அப்போ இந்த எக்ஸையும் நான் கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன வரணும், 0 வரணும். அந்த மாதிரி எடுத்தாச்சு. அடுத்தது ரிமைண்டர் இருக்கிறவங்களை என்ன பண்ணிடலாம், நம்ம இறக்கிடலாம். இங்கே பாருங்கள், சைன் இங்கே என்ன இருக்குன்னா மைனஸ். நீங்கள் இதை பார்க்கக்கூடாது, இதை தான் பார்க்கணும். ஏன்னா அதுக்கு தான் நான் உங்களுக்கு பென்சிலில் காட்டியிருக்கேன், சைனை சேஞ்ச் பண்ணியிருக்கோன்னு. அப்போ இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு. இந்த 2லேருந்து ஒரு இது போயிடுச்சுன்னா, ஒரு எக்ஸ் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு 1x² இருக்கும். என்ன சைன் பெரிய நம்பருக்கு இருக்கோ அந்த சைனை இங்கே போடுங்க. பெரிய நம்பரோட சைன் இங்கே என்ன இருக்குது, மைனஸை நான் போட்டேன். நெக்ஸ்ட் இங்கே பார்க்கணும், இங்கே பெரிய நம்பருக்கு என்ன சைன் இருக்குன்னா மைனஸ் தான் இருக்குது. அப்போ நம்ம பெரிய நம்பரோட சைன் என்னது, மைனஸ். அப்போ இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு. 5லேருந்து 3 போயிட்டா 2x. ரிமைண்டர் இருக்கக்கூடிய இந்த +3 அப்படியே டவுன் பண்ணிடுங்க. நான் டவுன் பண்ணிட்டேன். இங்கே என்ன இருக்குது, 1x² இருக்குது. இங்கே என்ன இருக்குது, 1. இங்கே எதுவுமே இல்லை. ஓகேவா, இங்கே எதுவுமே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணுங்க, இந்த சைனை அப்படியே தூக்கி மேலே போட்டுருங்க. இங்கே என்ன நம்பருக்கு சைன் இருக்கோ அந்த சைனை இங்கே போட்டேன். இங்கே 1 இருக்கா, இங்கேயும் 1 போடுங்க. ஏன்னா இதால தான் எல்லாத்தையும் பேருக்குன்னா இங்கே நம்பர் வரும். 1 × x², 1x². என்ன சைன் இங்கேயும் வரும், மைனஸ். ஏன்னா இங்கே என்ன இருக்குது, மைனஸ் சைன் இருக்குது. அதனால நான் மைனஸ் தான் போடுவேன். நெக்ஸ்ட்டு அடுத்து இந்த நம்பரால் இதை பெருக்கணும். இந்த 1ஆல் இந்த 2x பெருக்குங்க. என்ன சைன் இருக்காங்க இன்னைக்கு, மைனஸ் தான். இந்த சைனை தான் கன்சிடர் பண்ணுறீங்க. பாருங்க, ப்ளஸ்ஸு மைனஸு மைனஸ். 1 2 is 2. அப்போ இந்த எக்ஸை தூக்கி இங்கே எழுதுங்க. அடுத்தது இந்த நம்பரோட எங்கே 1ஓட இந்த 3 பெருக்கணும். இந்த மைனஸும் இங்கே என்ன ஆயிடுச்சு, ப்ளஸ்ஸு. அப்போ 1 3 is
3 அப்படின்றத எழுதிக்கங்க. இப்போ என்ன பண்ணுவோம், சைனை சேஞ்ச் பண்ணுவோம். அப்போ மைனஸ் இங்கே என்ன ஆகும், ப்ளஸ், மைனஸ் இங்கே என்ன ஆகும், ப்ளஸ், இந்த ப்ளஸ் இங்கே என்ன ஆகும், மைனஸ். எழுதியாச்சா? எழுதியாச்சு. இப்போ இதுவும் இங்கே கேன்சல் ஆகும். எப்படி கேன்சல் ஆகுதுன்னா மைனஸ் ப்ளஸ் கேன்சல் பண்ணால் 0. அடுத்தது இது மைனஸ் இது ப்ளஸ், இது மைனஸ் இது ப்ளஸ்னா என்ன ஆகுது, 2xம் கேன்சல் 0. இது ப்ளஸ் இது மைனஸ் இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 0. அப்போ நம்மளுக்கு ரிமைண்டர் ஆன்சர் என்னப்பா வந்துருச்சு, 0ங்கிற ஆன்சர் வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம், ரிமைண்டர் இஸ் 0, GCD x² + 2x - 3 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம்.